Assalamualaikum. Sorry, late ஆயிட்டு. ஹலோ, பேசுகிற விளங்குதா? ஓகே. ஓகே, லாஸ்ட்டாக நாங்கள் என்ன பார்த்தேன்? லாஸ்ட்டாக படித்த விஷயம் ஓகே, வசனத்தோட முடிச்சனே. ஓகே, ஹெடிங் போட்டு கொள்ளுங்க எல்லாரும். பின்னக எழுமாற்று மாறியின் மாறற்றன் கமா நியம விலகல். மாறற்றன் கமா நியம விலகல். ஓகே, மாறற்றன்னு நாங்கள் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் நியம விலகலை நாங்கள் சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ற பேர் கொண்டு அழைப்போம். சரிதானே? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மாறற்றன் என்று சொன்னால் என்ன, அதே போல் நியம விலகல் என்று சொன்னால் என்னன்றது முதல் நமக்கு தெரியும். அது அடையாளம் வந்து இப்படி 6 சைட்டல் எழுதின மாதிரி இருக்கும், அதன் வர்க்கமாக இருக்கும். சரிதானே? ஓகே, வெளிக்கொள்ளுங்க மாறற்றன் என்னண்டு. ஓகே, பேசுறது கிளியர் தானே? ஹலோ, ஓகே, வெளிக்கொள்ளுங்க. மாறற்றன் என்பது தரவுகள் அல்லது புள்ளிகள் அவற்றின் சராசரியிலிருந்து எவ்வளவு தூரம் விலகியுள்ளன என்பதன் வர்க்கங்களின் எதிர்பார்ப்பு பெருமானமே மாறற்றன் எனப்படும். எதிர்பார்ப்பு பெருமானமே மாறற்றன் என்று அழைக்கப்படும். ஓகே, அப்ப மாறற்றன்னு சொன்னா, அதாவது தரவு அல்லது புள்ளி அவற்றின் சராசரியிலிருந்து எவ்வளவு தூரம் விலகியுள்ளது என்பதனை வர்க்கங்களின் எதிர்பார்ப்பு பெருமான மூலமாக சொல்றதான் வந்து இந்த மாறற்றன். ஓகே, மாறற்றனுக்கு இவங்க அடையாளம் யூஸ் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, மாறற்றன் என்று சொல்ற விஷயம், அதாவது Vx என்று சொல்லலாம், அல்லது இப்படி இதன் வர்க்கம் இப்படி அடையாளப்படுத்தப்படும். Vx அதாவது வேரியன்ஸ் x, Vx என்றது வேரியன்ஸ் தான் சொல்லப்படுது. வேரியன்ஸ் x என்று சொல்லலாம், அல்லது 6 சைட்டா போட்டு அதன் வர்க்கம் சொல்லலாம். அப்ப அதன் ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னு சொன்னா, இதை எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும். E bracket
சமன்பாடு எப்படி வரும்னு சொன்னா Vx சமன் Ex வர்க்கம் சய Ex இன் முழுவதின் வர்க்கம். ஓகே, இவர் எழுதி கொள்ளுங்க. மாறற்ற சமன்பாடு வேரியபிள் எக்ஸ், அதே போல அடையாளம் மாறற்ற அடையாளம் சமன் இ பிராக்கெட் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் யூ யூ இல்லை அந்த கோடு போட்ட மாதிரி இருக்கி அந்த யூவின் வர்க்கம் முழுவதின் வர்க்கம். சரியா? நாங்கள் சமன்பாட்டுக்கு யூஸ் பண்ண போகிற மெதட்னு சொன்னால், அதாவது கணக்குக்கு நடவடிக்கைக்கு இன்னறைய சமன்பாடு தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ விஎக்ஸ் சமன் இஎக்ஸ் வர்க்கம் மைனஸ் இஎக்ஸ் முழுவதின் வர்க்கம். இஎக்ஸ் வர்க்கம் மைனஸ் இஎக்ஸின் முழுவதின் வர்க்கம். இப்போ இந்த சமன்பாடை தான் நாங்கள் நம்மளோட இதுக்கு புறவு வர அந்த கணித நடவடிக்கைகளுக்கு இவரை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இவர் தான் மெயின். இவர் தான் உங்களுக்கு தேவை. சரியா? நோட் பண்ணிக்கொள்ளு. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் உடனே கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்களா? ஏண்டா இதாகிட்டு மிச்ச நேரம் கிளாஸ் எல்லாம் இருந்து கொஞ்சம் ரீஜாயின் பண்ணிக்கொள்ளு. எது மனிஷ்? இவரா? இவர் இந்த இஎக்ஸ் என்ற பெருமானத்தில் முழுவதும் வர்க்கம். ஓகேவா? கொஞ்சம் பெருசா எழுதுங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நான் கொஞ்சம் பெருசா எழுத பார்க்க எழுத்து அவ்வளோதான் போகும். ஓகேவா? ஓகே. ஓகே, எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே தானே? ஓகே, அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. நியம விலகல். நியம விலகல் என்று போட்டுக்கொள்ளுங்க ஹெடிங்.
$49 $34 உங்களோட பேரை போட்டுக் கொள்ளுங்க. அதில் ஐஃபோன் என்றாலும் பேரை மாற்றி கொள்ளுங்க. பேரை போட்டால் தான் கூப்பிட்றதுலே சரி. ஓகே, நியம விலகல். ஓகே, நியம விலகல் என்று சொன்னால் என்னென்னு எழுதி கொள்ளுங்க. நியம விலகல் என்பது ஒரு தரவு தொகுதியின் புள்ளிகள் அதன் சராசரியிலிருந்து எவ்வளவு தூரம் பரந்து காணப்படுகின்றன என்பதை அளவிடும் முதன்மையான அளவீடு ஆகும். சரியா? முதன்மையான அளவீடு. ஓகே, இதன் ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா ஈக்குவேஷன் நியம விலகல் சமன், அதாவது v பிராக்கெட்டுக்குள்ள vx சமன் e x வர்க்கம் சய ex முழுவதின் வர்க்கம் அதன் ரூட். இவர் எழுதிக்கொள்ளும் நியம விலகல் எழுதிட்டீங்களா? ஹலோ. ஓகே, அடுத்த ஹெடிங் போடுங்க. மாறட்டிறனின் இயல்புகள். மாறட்டிறனின் இயல்புகள். மாறட்டிறனின் இயல்புகள். முதலாவது v பிராக்கெட்டுக்குள்ள a. முதலாவது v பிராக்கெட்டுக்குள்ள a சமன் 0. v பிராக்கெட்டுக்குள்ள a சமன் 0. ஓகே, பிராக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க.
இந்த பிரக்கெட்டுக்குள்ள எழுதி கொள்ளுங்க. மாறுபாடு இல்லாத ஒரு மாறிலிக்கு மாறும் திறன் 0 ஆகும். மாறுபாடு இல்லாத ஒரு மாறிலிக்கு மாறும் திறன் 0 ஆகும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அதாவது எல்லோருக்கும் ஒரே புள்ளி கிடைத்தால் மாற்றமில்லை. எல்லோருக்கும் ஒரே புள்ளி கிடைத்தால் மாற்றமில்லை. எல்லோருக்கும் ஒரே புள்ளி கிடைத்தால் மாற்றமில்லை. ஓகே, அடுத்த இரண்டாவது VAX சமன் A வர்க்கம் வேரியபிள் X. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒரு கணக்கொண்டு செய்யும் போது படிச்சிருக்கோம் என்ன, அதாவது இந்த வேரியபிள் காணும் போது வேரியன்ஸ் காணும் போது இந்த A என்ற இடத்துல ஒரு பெருமதி ஒன்று இருக்கும் என்ன, அந்த பெருமதியில வர்க்கத்தை போட்டுட்டு பிறகு நம்ம வேரியபிள் X பிறகு பிரக்கெட் பண்ணணும். அப்ப Vx பிரக்கெட் பண்ணி அதோட பெருமதியை என்ன செய்யணும், பெருக்கி காட்டணும். இது நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம், சரியா? அதே விஷயத்தை நீ சொல்றோம். ஓகே, இவர் எழுதிக்கொள்ள. A என்பதனால் பெருக்கினால் மாறும் திறன் A வர்க்கம் மடங்காக அதிகரிக்கும். A என்பதனால் பெருக்கினால் மாறும் திறன் A வர்க்கம் மடங்காக அதிகரிக்கும். A வர்க்கம் மடங்காக அதிகரிக்கும். அடுத்த மூன்றாவது வேரியபிள் வேரியன்ஸ் AX சக B. இதுக்கு எப்படி வரும்? அதேதான், A வர்க்கம் இன்டு BX. இந்த பின்னிக்கிரிக்க பெருமதி வந்து கணக்கில வராது, இழுக்கிரிக்க பெருமதி கணக்குள்ள வராது. அதாவது பின்னிக்கிரிக்க பெருமதி B என்ற பெருமதி கணக்குல வராது. அதுக்கு விடப்படி தன்பு. அப்ப அதுக்கு இடையே கொள்ளுங்க, தரவுகளுடன் ஒரு மாறிலி B ஐ கூட்டினால் அல்லது கழித்தால், தரவுகளுடன் மாறிலி B ஐ கூட்டினால்
அல்லது கழித்தால் தரவுகளின் பரம்பல் அல்லது இடைவெளி மாறுபடாது. தரவுகளின் பரம்பல் அல்லது இடைவெளி மாறுபடாது. ஓகே, முன்னுக்குரிய பெருமானம் வந்து மைனஸ் ஆகி வந்துட்டு மைனஸ் ஏன்னு சொன்னாலும் அப்படிதான் வரப்போகுது. மைனஸ் ஏன் வர்க்கம் என்றாலும் அது பிளஸ் வர்க்கம் தான் மாறப்போகுது. அப்ப இது வரப்போகுது எப்படி? ஏ வர்க்கம் டாட் வேரியபிள் வேரியன்ஸ் எக்ஸ். எப்படி ஏ வர்க்கம் ஆயின? அதாவது மைனஸ் ஏட வர்க்கம் மைனஸ் ஏ தர மைனஸ் ஏ பெருக்கல் ரெண்டும் கூட்டுப்படும். அப்ப ஏ என்று வரும். அப்ப ஏ என்று வர்க்கம் ஓகே, நாலாவது கேள்வி கொள்ளுங்க. எதிர் அடையாளத்தை வர்க்கமாக்கும் போதோ எதிர் அடையாளத்தை வர்க்கமாக்கும் போதோ எதிர் அடையாளத்தை வர்க்கமாக்கும் போது அது நேர் அடையாளம் ஆகின்றது. அது நேர் அடையாளம் ஆகின்றது. நேர் அடையாளம் ஆகின்றது. அடுத்து இறுதியாக வேரியபிள் x plus or y plus or minus y. இது எப்படி வரும்டா? வேரியபிள் x தர வேரியபிள் y. வேரியபிள் x சக வேரியபிள் y. ஓகே, இவர்களை கொள்ளுங்க. வேரியபிள் x சக வேரியபிள் y. x, y என்பன ஒன்றை ஒன்று தங்கிராத மாறிகளாயின் பிரக்கெட்டுக்குள்ள சாரா மாறிலி. சாரா மாறிலி என்று சொன்னா எக்ஸும் பையும் அந்த கணக்கு எடுக்கும் போது பெருக்குப்படும். என்ன? சாரா மாறிலி தங்கியிராத மாறிகளாயின் பிரக்கெட்டுக்குள்ள சாரா மாறிலி கூட்டினாலும் கழித்தாலும் ஓகே, திருப்பி சொல்றேன். x, y என்பன ஒன்றை ஒன்று தங்கியிராத மாறிகளாயின் பிரக்கெட்டுக்குள்ள சாரா மாறிலி பிரக்கெட் க்ளோஸ் சாரா மாறிலி தொடர்ச்சியாக கூட்டினாலும் கழித்தாலும் அவற்றின்
அவற்றின் மாறுபாடுகள் அல்லது நிலையற்ற தன்மை மாறுபாடுகள் அல்லது நிலையற்ற தன்மை எப்போதும் அதிகரிக்கும். எப்போதும் அதிகரிக்கும். எப்போதும் அதிகரிக்கும். சரியா? இதான் மாறற்றனின் இயல்புகள் அல்லது பண்புகள். சரியா? ஓகே. இதில் நமக்கு தேவை என்னென்றா, இதில் முக்கியமான விஷயம் மாறற்றனையும் நியம விலைகளையும் இந்த கணக்குகளினூடாக பின்னக எழுமாற்று மாறி அதே போல தொடர் எழுமாற்று மாறி என்ற 2 வகையான கணக்குகளினூடாக எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது என்றதான் விளக்கம். அப்போ புது விஷயம் இந்த 2. பழைய விஷயம் ஏற்கனவே நம்ம கணிப்பிட்டது கல்குலேஷன் பார்ட் எல்லாம் பழசி, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இது புது விஷயம் வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மாறற்றனும் நியம விலகலும். சரிதானே? இப்போ இதில் உதாரணம். ஓகே, உதாரணம் சொல்றதுக்கு முதல் ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நாணயம் ஏற்கனவே தெரியும். நாணயத்தை சுண்டோம். ஒரு தரம் சுண்டினா 2 நிகழ்தகவு இருக்கும். 2 தரம் சுண்டினா 4 நிகழ்தகவு வரும். ஓகே, ஒரு நாணயத்தை 3 தரம் சுழற்றோம். 3 தரம் சுழற்றக்குள்ள கிடைக்கப்பெறுகின்ற பெறுபவர்கள் எத்தனை? எப்படி? 8, 6. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அதுக்கு ஒரு நாங்கள் சூத்திரம் உண்டு இருக்கு. என்ன? அதாவது நிகழ்தகவின் மேல் என்ன மடங்கு மொத்த நிகழ்தகத்தின. ஒரு நாணயத்தை சுண்டக்குள்ள எத்தனை நிகழ்தகவு? 2 நிகழ்தகவு. அந்த 2 நிகழ்தகவு மேல் எண்ணிக்கை எத்தனை தடம், எத்தனை தடம் சொல்லப்படும்? 2 மேல் 3. அப்ப 2 மேல் 3 என்று சொல்லும் போது 2 தர 2 தர 2 எத்தனை? எத்தனை? 8. 8 நோ 6. சரியா? அப்ப நாங்க இது ஆல்ரெடி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது நம்ம திடீரென்று பார்க்கும்போது ஒரு தரம் 2 2 தரத்துக்கு 4 3 தரத்துக்கு 6 தானே என்ற ஐடியா வருது. ஆனா இங்க அப்படி வராது. எப்படி வரும்? அதாவது மொத்த நிகழ்தகவோட எண்ணிக்கை மடங்கு எண்ணிக்கைக்கு என்ன செய்யணும்? நம்ம மேலுக்கு போட்டு அதண்ட விடையை தான் நாங்க பார்க்கிறோம். எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, நாங்க கோடாத நாணயத்தை 3 முறை சுன்றோம். கோடாத நாணயம் 3 முறை சுண்டப்படுதல். கோடாத நாணயம் 3 முறை சுண்டப்படுதல். இப்போ 3 முறை என்று சொன்னா 3 தடவை என்று சொன்னா, இப்ப ஒரு தரம் சுண்டக்குள்ள எத்தனை நிகழ்வு வருது? 3 நிகழ்தகவு வரும். என்ன? அப்ப அதுக்கு தான் ஈக்குவேஷன் சொல்றாங்க. என்னண்டா, மொத்த நிகழ்தகவு 2 வரும். என்ன? ஒரு கோடாத நாணயம் 2 அதண்ட என்ன மடக்கு? அதண்ட என்ன மடக்கு? அப்ப 2 நிகழ்தகவு வரப்போகுது. மொத்தம் 3 தரம் நாங்க என்ன செய்யறோம்? சுழற்றோம். அப்ப 2 தர 2 தர 2. அப்ப 8 நிகழ்வு நடக்கும். 8 நிகழ்வு. 8 நிகழ்வு. அப்ப 8 நிகழ்விலையும்
முதலாவது டி டி டி. அப்ப ஒரு நாணயத்தை 3 முறை சுழட்டக்குள்ள 3 பேர் நின்று ஒரு நாணயத்தை சுழற்றுறோம். அப்ப அந்த இடத்த தலை விழுவதற்கான நிகழ்வு பார்க்கும்போது தலை விழுதுமா மனுஷன்னா ஒரு தரத்துல தலை மொத்தமா விழாது, ஒரு தரத்துல ஒன் டைம்ல மூன்றும் தலையாகவும் விழும். அப்ப இந்த டிடிடி என்ற நடவடிக்கை ஒன்று வரும், HHH என்ற நடவடிக்கை ஒன்று வரும். இந்த ரெண்டும் கட்டாயம் நடந்தே ஆகும். அப்ப இந்த 2 இடைவெளிக்குள்ளேயும் பார அந்த 6 நடவடிக்கைகள் தான் மீதமாக நிற்கும். சரியா? ஓகே. இப்போ ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொடுங்க. ஓகே, இதை தேவையான மார்க் பண்ணுங்க. ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொடுங்க. சரியா? ஓகே. ஒரு கோடாத நாணயம் 3 முறைகள் சுண்டி விடப்படுகின்றது. 3 முறைகள் சுண்டி விடப்படுகின்றது. எழுமாற்று மாறி x பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கையை குறிப்பின். எழுமாற்று மாறி x பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கையை குறிப்பின். x இன் எதிர்வு பெருமானம் மாறட்டுரன் நியம விலகல் என்பவற்றை காண்க. ஓகே, நியம விலகல் என்பவற்றை காண்க. அப்ப இதுல 3 விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று எதிர்பார்க்கை பெருமானம், என்ன EX கேட்டிருக்காங்க. அதே போல EX வர்க்கத்தையும் கேட்டிருக்காங்க. அதே போல ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி நாங்க விட எழுதுறோம் நாங்க பார்க்க போறோம். ஓகே, முதலாவது மொத்த நிகழ்தகவுகள் அம்பட்டையும் நாங்க எழுதணும். என்ன மொத்த நிகழ்தகவுகள் அனைத்தையும் நாங்க எழுத போறோம். ஓகே, அப்ப மாதிரி வழி எஸ். என்ன மாதிரி வழி எஸ் சமன். அப்ப மொத்த நிகழ்தகவு எத்தனை நடக்க போகுது, 8 நிகழ்தகவு வரப்போகுது. அப்ப முதலாவது நடவடிக்கைய 3 தரம் சுருட்டக்குள்ளேயும் தலை வரல. அப்ப டி தலை வரல. சரியா? அடுத்து என்ன நடக்க போச்சுன்னா பூ உழுவுது. சரியா? 2வது தரம் பூ உழுவுது, மரா தலை விழுது. முதல் 2 தரம் சுருட்டக்குள்ள பூ உழுவுது, பிறகு தலை விழுது. திருப்பி என்ன நடக்கண்டா, பூ விழுது, பிறகு தலை விழுது, பிறகு பூ விழுது. சரியா? அடுத்த நடவடிக்கை நடக்குன்னா பூ விழுது, 2 தலை விழுது, 2 தலை விழுது. சரியா? பிறகு பூ விழுது, பிறகு தலை விழுது, 2 பூ விழுது. மொத்தத்தில 1 2 3 4 5 இந்த 3 என்ன. அடுத்தது தலை விழுது, பிறகு பூ விழுது, பிறகு தலை விழுது, பிறகு தலை விழுது, பூ விழுது, திருப்பி 2ம் தலை விழுது, திருப்பி 3ம் தலையை விழுது. பாருங்க,
ஓகே, இந்த மாதிரி வழி எழுதிக்கொடு. எக்ஸ்எம்எல் பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கை ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி எடுங்க. ஒரு பூவும் ரெண்டு தரம் நடக்குதுன்னே. ஓகே, ரெண்டு பாப்போமா? கொஞ்சம் போர்ட்ல எழுதிய விஷயத்தை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க. அது என்னன்னு பாப்போம். ரெண்டு தரம் THH வந்திருக்கீங்க. மாதிரி வழி மாதிரி வழி நீங்க எழுத தேவையில்ல. இந்த 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 இதுகள் தான் வேணும். 0 1 2 3 அந்த விஷயம் தான் தேவை. ஓகே, இது பாப்பமே 1 by 1. இப்போ மாதிரி வழியில் இருக்கிற அந்த THH ரெண்டு தரம் வந்துரு. சொல் கொஞ்சம் போறீங்களா பார்த்துட்டு அவனுக்கு என்ன வரும்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட்டா. ஓகே, அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே,
எழுதிப்பட்டிருக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு 0 தொடக்கம் 3 வந்தது எத்தனை விளங்கிட்டா உங்களுக்கு? இந்த 0, 1, 2, 3 என்று போட்டு விளங்கிட்டா? விளங்கல. விளங்கினால் எப்படி வந்து, அதாவது 3 முறைகள் தானே, 3 முறைகள் என்னபடினால இறுதி பெருமானம் 3. இப்போ 1க்கு 0 வந்தது வந்து என்னன்னு சொன்னா 3ம் தலை விழாத டைம். 3 என்ற நடவடிக்கை வந்து 3 தடம் தலை விழும் என்ற நடவடிக்கை. எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டைம்ல 3 நாணயத்தை நம்ம சுழட்டும் போது தலை 3 தரம் தலை விழலாம் தானே. அந்த 3 தரம் தலை விழலாம் என்ற அந்த நடவடிக்கை 3வது நடவடிக்கை. சரியா? இப்போ 3 தரமும், அதாவது 0 தொடக்க 0ங்கிறது 3 தரமும் பூ விழுற நடவடிக்கை, 3 நடவடிக்கை 3 தரமும் தலை விழும் என்ற நடவடிக்கை. அந்த 2க்குள் கெப்பில் இருக்கிற 2 3 2 நம்மளுக்கு வந்தே ஆகும். சரிதானே? அப்ப இந்த 3 என்று சொல்றது என்னண்டா இந்த நடவடிக்கையை குறிக்கும். இந்த 0 என்ற நடவடிக்கை என்னது குறிக்குன்னு சொன்னா இதை குறிக்கும். 0 வந்து ஒரு முறையாவது தலை விழாத சந்தர்ப்பம். இந்த 3 நடவடிக்கை 3 முறை சுழலும் போது தலை விழுவதற்கான சந்தர்ப்பம். இந்த 1 என்னத்தை சொல்லுது? ஒரு முறையாவது தலை விழுவது. அப்ப ஒரு முறையாவது தலை விழுவது எத்தனை வந்திருக்கு? என்ன வந்திருக்க? விலகல 0க்கு பூஜ்ஜியம் வந்து தலை வராத சந்தர்ப்பம். அதான் என்ன இருக்கு? மூன்றும் பூதாம் விழுவாங்க. சொல்லு, மூன்றும் பூதாம் சரியா? டி 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 சரியா? இப்ப ஒரு முறையாவது தலை விழுவதுதான் நிறைய. அப்ப இதுல டிடிஹெச் வரும், அடுத்து என்ன வரும்? டிஹெச்டி வரும், அடுத்து என்ன வரும்? HTT வரும். சரியா? இந்த 3 வரும். TTH வரும், THT வரும், HHT வரும், sorry HTT வரும். அடுத்து 2 முறை தலை விழுவது. 2 முறை தலை விழுவது இந்த சந்தர்ப்பம் நரி THH என்ற சந்தர்ப்பம். அதே போல HTH என்ற சந்தர்ப்பம், அடுத்து THH என்ற சந்தர்ப்பம். இதுல 2 இடம் இது 2 இடம் வந்திருக்கிறேன். இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே, இந்த வெவ்வேறு தெளிவு கொடுங்க. இப்ப சேஞ்ச் பண்ணிட்டீங்க பாருங்க, மாறி வெளிப்படுத்து. டிடிடி என்கிறது தலை விழாத சந்தர்ப்பம், ஒருபோதும் தலை விழாத சந்தர்ப்பம். டிடிஹெச் என்கிறது ஒரு முறையாவது தலை விழுற சந்தர்ப்பம், அதான் அந்த 1 குறிக்குது. அது டிஹெச்டி வந்து ஒரு முறையாவது தலை விழுவதற்கான சந்தர்ப்பம், அதுவும் அது கூட எழுதிக்க டிஹெச்டி.
அது THH என்று சொல்ற விஷயம் வந்து 2 முறை வந்து தலை விழுற சந்தர்ப்பம், அது 2குள்ள போட்டு வச்சிருக்கேன். அது HTT என்று சொல்றது ஒரு முறையாவது தலை விழுற சந்தர்ப்பம், அதை நான் போட்டு வச்சிருக்கேன். அது HTH என்ற சந்தர்ப்பம் வந்து 2 முறையாவது தலை விழுற சந்தர்ப்பம், அது HTH நான் போட்டு வச்சிருக்கேன் 2 குலத்துக்குள்ள. அது HHT என்பது சொல்றது 2 முறையாவது தலை விழுவதற்கான சந்தர்ப்பம், அது அந்த HHT நான் போட்டிருக்கேன். HHH கடைசியா 3 முறை தலை விழுவதற்கான சந்தர்ப்பம், அதை 3குள்ள போட்டு வச்சிருக்கேன். சரியா? ஓகே, இவரை நோட் பண்ணுங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ரீவியூ பண்ணுங்க. ஓகே. எப்படி நீங்க சொல்ற விலங்குல மும்தாஜ் எப்படி சொல்லுங்க? எடுக்கணும். ஓ, எப்படின்னு சொன்னா நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு சொன்னா தலை நிகழ்ச்சி வந்து 0 போட்டோம்னா அந்த தலை நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது. மட்டும் டி 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 என்று வரும். அந்த 0 தொடக்கம் 5 வரையும் வரும். சரியா? அப்ப 2 5ஆம் அடுக்குன்னு சொல்ல 32 நிகழ்வு நடக்கும். சரியா? 32 நிகழ்வுல முதலாவது 5 தரம் டி வரும், இறுதி நடவடிக்கை 5 தரம் H வரும். அதுக்கு உள்ளுக்கு 30 நடவடிக்கை வரும். சரியா மும்தாஜ்? ஹலோ, ஓகேவா? தலை வந்து ஒரு தரம் தான் வந்துச்சுன்னு எடுத்தோம்னே. இப்ப தலை நிகழ்ந்ததுக்கான நிகழ்வு உண்டு தானே. இப்ப நம்ம அட்டவணை பார்க்கக்குள்ள விளங்கும். இது தலை நடந்ததுக்கான நிகழ்வு 3 தரம் தலை வளர்ந்ததுக்கு தான் அந்த 3 போட்டேன். இப்ப நம்ம மொத்த பின்னத்துல எத்தனை தரம் 3 தரம் தலை விழுந்தது, எத்தனை தடம் வந்திருக்கின்ற பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த சார்ட் போடக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்ன குழப்பம் மாதிரியும், அந்த குழப்பம் தீக்கிறதுக்காக நான் இப்ப எழுத சொன்னேன். இப்ப சார்ட் போடக்குள்ள உங்களுக்கு விளங்கும். சரியா? இது எழுதிட்டீங்களா எல்லாரும்? சரி.
ஓகே, இப்போ இதன் அட்டவணையை நம்ம உருவாக்க போறோம். சரியா? இதன் அட்டவணை. இதன் அட்டவணை என்ன சொல்லுது? அதாவது முதலாவது x தலைகளின் எண்ணிக்கை. அதே போல px = x. சரியா? அடுத்தது x into px. அடுத்தது x வர்க்கம் into px. சரியா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா இப்போ x நடவடிக்கை 0 1 2 3ல 1 2 3. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூஜ்ய நடவடிக்கை எத்தனை தடம் வந்திருக்கு? எத்தனை தடவை? ஒரு தடவை. அப்ப மொத்த நிகழ்வு எத்தனை? மொத்த நிகழ்வு 8. 8ல 0 எத்தனை தரம் வந்திருக்கு? ஒரு தரம் தான் வந்திருக்கு. அதே போல 1, அதாவது ஒரு தரமாவது தலை வருவதற்கான நிகழ்வு. அப்ப ஒரு தரம் தலை வருவதற்கான நிகழ்வு எத்தனை தரம் வந்த? எத்தனை தரம் வந்த? இது டி டி டி. சரியா? இது வந்து TTH உம் அதே போல THT உம் அதே போல HTT இந்த மூன்றும் சேர்ந்ததா இந்த நடவடிக்கை. இது எத்தனை வந்திருக்கு? 3. என்ன? 3. அதே போல 2 தடவையாவது தலை வழுவதற்கான நிகழ்வு எத்தனை? அதுவும் 3 தான். என்ன? அதாவது THH ஒன்று, அதே போல HTH ஒன்று, அடுத்தது HHT ஒன்று. இதுவும் வந்து இதுக்குள்ள வந்து அப்ப இதுவும் வந்து எத்தனை? மொத்த நடவடிக்கையில 3 தரம் வந்துருச்சு. ஓகே, மூன்றாவது என்று சொன்னது இந்த HHH. இது எத்தனை தரம் வந்துருக்கு? ஒரு தரம் வந்து. இப்ப மும்தாஜ் உங்களுக்கு கிளியரா? அப்ப அதாவது முதலாவது x வந்து நடந்த மதிப்புகள், அதாவது 0 தொடக்கம் 3 வரை வந்திருக்கு. அதுல தலை வருவதற்கான நிகழ்வு எத்தனை தடம் வந்திருக்குன்னு பார்த்தா 0 வந்திருக்கு. அது 0 வந்தது ஒரு தடம் தான் வந்திருக்கு. அதாவது ஒரு தடவையாவது தலை வருவதற்கான நிகழ்வு வந்து 3 தரம் வந்திருக்கு. அது 3 தரம் எப்படி வந்ததுன்னா நிறைய TTH நடவடிக்கையில் ஒரு தரம் தலை வந்திருக்கு. அதே போல THT என்றக்குள்ள ஒரு தரம் வந்திருக்கு. அதே போல HTT என்றக்குள்ள ஒரு தரம் வந்திருக்கு. அப்ப மொத்தம் சேர்த்து 3 தரம் வந்திருக்கு. அதே போல 2 தடவையாவது தலை வருவதற்கான நிகழ்வு என்று பார்க்கக்குள்ள என்ன வந்திருக்கு? THH என்றக்குள்ள ஒரு தரம் வந்திருக்கு. HTH என்றக்குள்ள ஒரு தரம் வந்திருக்கு. அதே போல HHT என்றக்குள்ள ஒரு தரம் வந்திருக்கு. அப்ப 3 தடம் வந்திருக்கு. அப்ப மொத்த நிகழ்வுல 3 தடம் வந்திருக்கு. அடுத்தது 3 முறை, மூணாவது தடம் என்றக்குள்ள 3 முறை தலை வருவதற்கான நிகழ்வு HHH வந்து எத்தனை தடம் வந்திருக்கு? ஒரு தடம் வந்து. இப்ப வழங்கிட்டா மும்தாஜ் மற்றார்கள்? ஓகே தானே? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த x இந்த px ஆல என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். px ஆல பெருக்க போறோம். px என்று சொல்லலாம். இவரால பெருக்க வராதான் இந்த x into px. அப்ப x into px எத்தனை? 0த்தை 8 மேல் 1ல பெருக்கினா அப்படியே வரப்போகுது. 0 தான் வரப்போகுது. 0 தான் வரப்போகுது. அதே போல இந்த 1 8 மேல் 3ல பெருக்க போறோம். 3ல பெருக்கினா மனுஷன் என்ன வரப்போகுது? 3 கீழ் 8 வரப்போகுது. அதே இந்த 2 3 கீழ் 8ல பெருக்க போறோம். பெருக்கினா 3 6 6 கீழ் 8 வரப்போகுது. அடுத்து இந்த 3 1 கீழ் 8ல பெருக்க போறோம். பெருக்கினா 3 கீழ் 8 வரப்போகுது. விளங்கிட்டா? விளங்கிட்டா?
ஹலோ விளங்கலாட்டி அவடத்தே கேளு. இப்ப x வர்க்கம் into px, x வர்க்கம் into px என்றா இன்னருக்கு x இட வர்க்கம், இந்த x இட வர்க்கத்தை இந்த px ஆல பெருக்கணும். அப்ப எப்படி வர போகுது? 0 வர்க்கம் into 1/8 எதுல வர போகுது? 0 தான் வரும். அதே போல 1 வர்க்கம் into 3/8 எப்படி வர போகுது? அதே தான் வர போகுது 3/8. அதே போல 2 வர்க்கம் into 3/8 எப்படி வர போகுது? 12/8 வர போகுது. அதே போல 3 வர்க்கம் into 1/8 எப்படி வர போகுது? 9/8 வர போகுது. விளையாடா ஹலோ ஓகே. இப்ப சிக்மா px அதாவது இதெல்லாம் கூட்டுத்தொகை எத்தனை? 8 மேல் 1 8 மேல் 3 8 மேல் 3 8 மேல் 1 அப்ப 3 3 6 6 2 8 அப்ப 8 மேல் 8 இதனை விட 0 ஆகும். px ட பரிமதி 0. இது என்ன சிக்மா x into px இதனை விட எப்படி வர போகுது? 8 மேல் 3 8 மேல் 6 8 மேல் 3 அப்ப 6 3 9 9 3 12 12/8 இப்போ 12 8 பிரிச்சு எத்தனை வர போகுது? உங்களுக்கு விட வர போகுது 1.58 வர போகுது. ஓம் சொல்லுங்க. ஹலோ பஸ்ரீ ஒன்று தசம். ஓகே நான் கொஞ்சம் பெருசா சாப்பிட்டேன் 1.5. அதே போல சிக்மா x வர்க்கம் into px வந்து எப்படி வர போகுதுன்னா 8 மேல் 9 8 மேல் 12 8 மேல் 3 12 3 15 15 9 26/8 அப்ப 26/8 எத்தனை? 24/8 எத்தனை வர போகுது? 3 வர போகுது. 3 24 3 வர போகுது. சரியா? ஓகே இந்த சார்ட்டை ஃபில் பண்ணுங்க. சார்ட்டை ஃபில் பண்ணது புறாங்க கேள்வி. முடிஞ்சா சொல்லுங்களா?
ஓம் சொல்லுங்க கோச்சனா. சார் நீங்க px வந்து 8 மேல் எடுத்து வந்து 0 போட்டீங்க அதுதான் நீங்க வரும். எதுக்கு px போட்டீங்க. ஓ 8 மேல் 8 சம் வந்துதான். ஓ சரி. நானும் சம்டைம் மிஸ்டேக் விடுவேன். கொஞ்சம் நீங்களும் அப்படி எழுதாம கொஞ்சம் பாருங்களா சின்ன சின்ன மாதிரி. ஓகே அது வந்து எடுகோல் என்னன்னு சொன்னால் 5C0. ஓகே இந்த செல்ல மறந்துட்டேன். ஓகே நம்ம 5C0 இப்படின்னு பார்ப்போம்ல, இதை விட ஒன்று எடுப்போம். என்னன்னு சொன்னா இந்த பூஜ்ஜியத்தின் காரணியாக்கத்துல பெறுமதி உண்டா. அதே போல இந்த 5C5 பெறுமதி உண்டு. இதை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணிக்கு வரக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த 5C0 போட்டாலே நீங்க விட ஆன்சர் ஒன்று தான் கொடுக்கணும். நீங்க காரணியாக்கத்துக்கு போறீங்கண்டா 5 காரணியாக்கம் 5 செய்ய 0 காரணியாக்கம் தர 0 காரணியாக்கம் தானே. 0 காரணியாக்கம் இந்த 0 காரணியாக்கத்துல பெறுமதி வந்து விடத்தை ஒன்று மென்ஷன் பண்றாங்க. சரியா விட ஒன்று சொல்றாங்க. அப்ப விட மொத்தமான விட எப்படி வரப்போண்டா ஒன்று. அது அதுல ரெண்டாவது தரவு அப்படித்தான் சொல்லுது. நீங்க 5C0 நீங்க மெனுவலா காரணியாக்கம் செய்யக்குள்ள உங்களுக்கு 0 தான் விட வரும். ஆனா 0 வராது அவடது, அது வந்து 1 தான் விட வரும். சரியா ஓகே மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே முதலாவது கேள்வி என்ன? எதிர்பார்க்கை பெருமானம் என்ன EX. அப்ப எதிர்பார்க்கை பெருமானம் அழிக்கிறேன். சரியா அழிக்கட்டா? ஹலோ எழுதுறாங்க எழுதிக்கீங்களா? அழிக்கிறியா இல்ல ஸ்டாப் பண்ணியா? எழுதுறாங்களே தான் எழுதுங்க. இல்லையே மும்தாஜ் என்ன எழுதுறீங்களா? சரி அப்ப அழிக்கிறேன். சரி ஓகே. நாங்க போன கிளாஸ்ல படிச்சீங்க எதிர்வு பெருமானம், அதாவது எதிர்பார்க்கை பெருமானம் சொல்லுவோம் EX. ஓகே இந்த எதிர்வு பெருமானம் வந்து எதை சொல்லுது? X into PX சொல்லுது. X into PX சொல்லுது. அப்ப X into PX சொன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிக்மா x சமன் சிக்மா x into px. அப்ப இது என்ன சொல்லுது? 0 into 1 சார் நம்ம சார்ட் மூலமா அதை கண்டம் தானே, கண்டத்தை எழுத்து மூலமா கொடுங்க மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு டைரக்டா வந்து உங்களுக்கு ஒரு 3 மார்க்ஸ் அப்படி 4 மார்க்ஸ் தந்தானண்டா நீங்க மெனுவலா கால்குலேட் பண்ணி போட்டு அதை விட எடுங்க. 2 இல்லாட்டி 3 சென்டாண்டா இல்ல அதுக்கு 1 மார்க்ஸ் தான் இல்லாட்டி 2 மார்க்ஸ் என்னண்டா டைரக்டா நீங்க சார்ட்ல கண்டீங்க தானே அதை விட 1.5
அதை போட்டீங்கடா சரி சரியா. இப்போ அதை மெனுவெல்லாம் எப்படி வந்து பார்க்கறது தான் இந்த ஸ்டெப். அப்போ 0 இன்டு 1/8, அடுத்தது 1 இன்டு 3/8 சக 2 இன்டு 3/8 சக 3 இன்டு 1/8 விட விட 0 சக 3/8 சக 6/8 சக 3/8 மொத்தம் 8 மேல் 12 விட 1.5. ஓகே விட எழுதிக்கொள்ளுங்க. x into px என்ற கோலம் தான் என்ன வரைக்கு ex சரி. கேளுங்க. ஓகே எழுதியாச்சா? ஹலோ முடிஞ்சா ஒரு சவுண்ட் ஒன்று தாங்களா? ஓகே அடுத்து நாங்க பார்க்க போறோம் எதிர்பார்க்க பெருமான பார்த்தாச்சு. அடுத்து என்ன கேட்டீங்க? மாறற்றல் என்ன மாறற்றல் கேட்க. ஓகே மாறற்றல் dx என்ன இப்ப dx என்ன சொல்லுதோ ex வர்க்கம் என்ன ex வர்க்கம் சய ex முழுவதின் வர்க்கம் என்ன. அப்ப ex வர்க்கம் என்ன? ex வர்க்கம் தான் நம்ம x வர்க்கம் into px என்ன கண்டோம் தானே. x வர்க்கம் into px என்ன கண்டோம் தானே. அதான் இந்த ex வர்க்கம் சரியா. அப்ப ex வர்க்கம்ன்ற பெறுமதி என்ன? 3 சய ex முழுவதின் வர்க்கம். ex முழுவதின் வர்க்கம் என்றா ex என்று சொன்னதுதான் என்ன x into px என்ன. அப்ப 1.5 வர்க்கம் 1.5 வர்க்கம். அப்ப விட வர போது 3 சய 1.5 வர்க்கம் எத்தனை? 2.25. 3ல இருந்து 2.25 கழிச்சோம்னா சைவதசமேலஜியார் என்ன உங்களோட மாறட்டரன்.
அடுத்தது நியம விலைகள். நியம விலைகள் என்று சொன்னா அதாவது இந்த வந்த விட ரூட் இந்த ரூட் வந்த விட 0.5 அதான் ரூட். ரூட் என்ன 0.86. ஓகே, முடிஞ்சுதா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே. இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு போகிறோம். ஓகே, உங்களோட முடிவில் முடிவில் இருக்க கேள்விதான். அதில் kx வர்க்கம் சகோண்டு அடையாளம் போட்டு உங்களுக்கு -2 0 சிறிதும் சமனும் பெரிது சிறிதும் 2 பெரிதும் சமனும் மட்டும் போட்டிருக்கீங்க. சரியா? அதன் விடையை இப்போ நீங்கள் எடுக்கணும். அதில் கேட்டிருக்க கேள்வி மாறிலி k இந்த பெருமானம், அதே போல் எதிர்பார்க்க பெருமானம், அதே போல் ex விளங்கல. ஓகே, பேஜ் நம்பர் இன்னைக்கு சரியா ஞாபகம் இல்லாமல். ஓகே, பின்னகளை மாற்றி மாறி நம்மளோட யூனிட் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண யூனிட் இருக்கீங்களா, அதை முடிவில் கொஞ்சம் எடுங்க. முடிவில் நம்பர் கொஞ்சம் எடுங்க. ஓகே, இந்த கேள்வி இருக்கும் பாருங்க, இந்த ஈக்குவேஷன். ஓகே, அந்த 52வது பேஜில் இருக்க அந்த கேள்வியை விட பார்க்காமலுக்கு அதில் விடப்புல சரியா? அந்த கேள்விக்குரிய ஆன்சரை படுக்கணும். அதில் ஒன்றிலிருந்து மாறிலி k இந்த பெருமானத்திலிருந்து, அதே போல் கடைசி உங்களுக்கு எக்ஸின் மாறற்ற நம்பரை காணணும். காண இயலுமா? அந்த கேள்வியில போட்டிருக்காங்க. ஓகே, நான் போட்டு விடுறேன்.
முடிவில் இந்த நியம விலைகள் கேள்வி இல்ல, நியம விலைகளையும் சேர்த்து செய்யலாம்.
கிளியராக தெரியாத ஆட்களை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்பி விடுங்க. நான் போட்டிருக்கேன் 4வது வழி 5வது வழியும் உங்களோட முடிவில் இல்லை, சரிதானே? ആരെ കുയിക്കാ ചേരാണ്ട് വാ, കുയിക്കാൻ ചെയ്യണം, ശരിയാവും ചെയ്യണം. எல்லாரும் கொஞ்சம் ரீஜன் பண்ணுங்க. பதினாலு பேர். ஓகே, ரீஜன். எத்தனை போகுது எக்ஸ்ட்ரா?
முடிஞ்சாக்கள் முடிஞ்சு ஐ கோட் இட். கடைசி கொஸ்டினை மட்டும் சொல்றீங்களா? கடைசி கொஸ்டின் வந்து v bracket minus x சக 3 close bracket இணை காண்க. v bracket minus 5x சக 3 close bracket இணை காண்க. சார் செஞ்சிட்டேன். கோச்சனா செஞ்சிட்டேன். ரஜா முடிஞ்சதா? எதால போகுது? கோச்சனா முடிஞ்சு. மணிகா, உங்களோட மும்தாஜ், ருஸ்லினா, கம்சியா, சமினா, சிரோமி, தயாலினி இல்லாட்ட விட வந்துட்டா? இல்லை நீங்களும் செஞ்சு கொண்டிருக்கீங்களா? கம்சியோட விட என்ன எல்லாம்? இது கொண்டு இருக்கேன் சார். ஓகே. செய்திட்டேன் சார். இதுக்குள்ளே சொன்னீங்களா சார்? சரியா தானே இருக்கீங்க செய்தி. அது எப்படி சரியா? நீங்கள் செஞ்ச விடையும் அதையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்ததா செமினா? சரியா தானே இருக்கீங்க. அதை பார்க்க போடான்றோடு தான் நான் ஜெயிச்சேன். கண்ணால் பார்க்கக்குள்ள அது சரிதான் விளங்கிட்டேன் மாதிரி. பெண் குத்தினா தான் அது விளங்கும். சரியா பிள்ளையாண்டு பெண் குத்தி நாம் கரெக்ஷன் பார்த்தது பூரா விளங்கும். என்ன சம்டைம் பிள்ளைகளும் வந்திருக்குத்தானே என்ன பிள்ளைவே இல்லைன்னு சொல்லல, பிள்ளைகள் வந்திருக்கு. அதுக்காக தான் பார்க்க வேணாம்னு சொல்லி. இப்போ அடிஷனல் கொஸ்டின் வந்து 4வது கேள்வி 5வது கேள்வி அடிஷனல் கொஸ்டின் உண்டு. என்ன மாறட்டன் வரை தான் இல்லை கேட்டுருக்கு அப்படியா செமினா? மாறட்டன் வரை தான் கேட்டு நான் நியம விலையையும் பேசிய தெரியும். படிச்சது எல்லாம் செயல்படுது. என்ன பாப்பமா ரஜா இதால போகுது லாஸ்டா? எக்ஸானா முடிஞ்சுதா? சார் சொல்லுங்க. முடிஞ்சா? சார் விளங்கிட்டு முடிஞ்சிச்சு.
அதாவது இப்ப என்னண்டா இது ஒரு சங்கீத தொடர் மாதிரி தான். அதாவது பேசிக்கா படிச்ச விஷயம் எல்லாம் ஓகே, அதை வச்சு கொண்டு இப்போ புது புது விஷயங்களை சேர்த்து அது மேலதிகமான விஷயம். இப்போ இதில் தெரிய வேண்டிய விஷயம் உங்களுக்கு இந்த எதிர்பார்க்கை பெருமானமும் இந்த மாறட்டனும் நியம விலைகளும் தான். மற்ற செட்டப் எல்லாம் ஏற்கனவே படிச்சது என்ன, அப்போ இது டப்பாக இருக்குமா இருக்கா? இப்போ திடீர்னு நம்ம இதை பார்க்கக்குள்ளான்னு தின்னடாப்பா வேரியபிள் எக்ஸ்னா என்ன, எக்ஸ்னா என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கன்றது யோசனை ஒன்று வருது. இப்போ ஒவ்வொன்றா 1 by 1 நாங்கள் பார்த்துட்டு வந்து நல்லா கிளியரானதுக்கு பிறகு எதிர்பார்க்கை பெருமானம், அதுக்கப்புறம் மாறற்றன், அதுக்கப்புறம் நியம விளைவு, 3 தானே இல்லை அடிஷனல். மற்ற எல்லாம் படித்த விஷயம், சின்ன விஷயம். படிச்சதாலே சின்ன விஷயம், படிக்காமல் இருந்தீங்க பெரிய விஷயம். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. என்ன எக்ஸாம் செய்யலாமன்ற ஒரு ஹோப் கொண்டு வந்துட்டப்ப எல்லாருக்கும் வியாழக்கிழமை எக்ஸாம் தவறியா? நான் குரூப்லேயும் வாய்ஸ் போட்டு விட்டேன். என்ன அந்த இந்த வார வியாழக்கிழமை கட்டாயம் எக்ஸாம் நடக்குமுண்டு, மாற்றம் இல்லை சரியா? இந்த எக்ஸாமுக்கு வராதாக்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நான் குரூப்லேயும் போடுவேன். நான் அது என்ன செய்ய, அதாவது இந்த இது வரைக்கும் இன்றைய நாள் கிளாஸ் வரையும், ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இன்றைய நாள் கிளாஸ் வரையும் நடந்து படித்து முடித்த அனைத்தும் வந்து உங்களுக்கு பேப்பரில் இருக்கும். நான் பிடிஎஃப்ல இருக்கும், என்ன பிடிஎஃப்ல சரியா? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஃபஸ்ட்டு தொடையிலிருந்து அப்படியே பார்த்துட்டு வந்தேன் என்ன தொடைகள், அதே போல் பின்னுகளும் மாற்று மாறி தொடர்களும் மாற்று மாறி என்ன, அதில் வரைவிலக்கணங்களும் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பின்னுகளும் மாற்று மாறி ஈக்குவேஷன், அதே போல் அதை சார்ந்த கேள்விகள் பார்த்தேன், தொடர்கள் மாற்று மாறி பார்த்தேன், நிகழ்தகவு பரம்பல் பார்த்தேன். இன்றைக்கு இப்போ எதிர்பார்க்கை பெருமானம், போன கிளாஸ் எதிர்பார்க்கை பெருமானம், அதோட சார்ந்த கேள்விகள் எல்லாம் படிச்சு என்ன ஒருத்தரும் பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் கேள்வி வராது. படிக்காத விஷயம் நம்ம போட மாட்டோம். 3 இல்லை, லாஸ்டா படிச்ச வரை, இன்றைக்கு படிச்ச வரை வரும். என்ன கோஆக்ஷனா ரெடி தானே? வரைவிலக்கணம்ண்டா இப்போ நிகழும் மாற்று மாறி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற, தொடர்களும் மாற்று மாறி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற, அது சார்ந்த கேள்வி வரும், வரும். பேப்பரில் என்ன வாரான்னு சொன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருக்கு. வந்தது பிறவா என்ன பாப்பமா ரஜா? பாவமே ஓகே. தயாலினி ஓகே தானே? ஹம்சியா பாப்போம். ஓகே, முறாகலிக்குரிய விட என்ன? கேயின் பெருமானம் யாது? ராஜா சொல்லுங்க. கேயின் பெருமானம் ஹலோ கேயின் பெருமானம் என்ன ராஜா?
இல்லை நீங்கள் கேண்ட பெருமானத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதான் அதில் இப்போ கேண்ட பெருமான மொத்தத்தை தானே கண்டோம், மொத்தத்தை காணோம்ல. அம்படையும் கூட்டி கேக்கு ஈக்குவல் பண்ணி 15. 15 ராஜா. நாங்கள் மொத்தமாக கூட்டி 1/1 கூட்டி அந்த மொத்த கே சமன் மொத்த நிகழ்வு ஒன்றுக்கு சமன் என்று பார்க்கணும்ல. ஒன்றின் 15 கே சமன் 1/15. ஓகே, அடுத்த கேள்வி குவாக்ஷனா சொல்லுங்க. EX என்ன? ஜீரோ. ஓகே, வெரி குட். அடுத்த தயாலினி சொல்லுங்க. E bracket 2x plus 1 அதன் பெருமானம் என்ன? தயாலினி. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க, ரெண்டாம் கேள்விக்கு விட என்ன? ரெண்டாவது E 2x ஆக உண்டு அந்த விட 1. ஓகே, வெரி குட். அடுத்து சிரோமி சொல்லுங்க. E bracket 3x வர்க்கம் minus 2x ஆக 2 அதண்ட விட என்ன? சிரோமி அதனை விட கண்டுபிடிச்சீங்களா? E 3x வர்க்கம் சய 2x சக 2 அதண்ட விட 2. ஓகே, வேற விட வேற ஆக்கள் விட 2 தாண்டி வேற விட வந்தீங்க. 10.8 வந்திருக்கு. இந்த சிரோமி எப்படி எடுத்தீங்க? ஓகே, சிரோமி கவனிங்க. இதுக்கு முதல் நம்ம இந்த EX ஏற்கனவே கண்டுபிடிச்சேன். EX வர்க்கத்துல பெருமானம் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதாவது முதல்ல நீங்க சார்ட்டை செய்யணுமா? அதாவது நீங்க சார்ட்டை செஞ்சாதான் உங்களுக்கு கணக்கு செய்யலே சரி. இந்த சார்ட் இப்போ நான் ஆல்ரெடி காட்டின சார்ட் இருக்குதானே, அதாவது x px சரியா, x into px அதே போல x வர்க்கம் into px இருக்குதானே. இந்த அட்டவணையை ஃபில் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்க இந்த கணக்குல ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிச்சல்லே சரி. இப்போ இதை எப்படி மாத்துவீங்க? 3 EX வர்க்கம் என்ன சய 2 EX சக 2 வரும். இந்த E முன்னுக்கு போட தேவையில்லை, E2 வரும். இந்த E போட தேவையில்லை, 2 போடுவோம். சரிதானே? அப்போ 3 into EX வர்க்கத்துல பெருமானம் என்ன? EX வர்க்கத்துல பெருமானம் 44 into 15 44 into 15 அதண்ட வர்க்கம். ஓகே, சிரோமி 44 into 15 விட எடுத்தீங்களா? ஓகே, நீங்க அப்படி இந்த விட எடுக்காம இந்த கேள்வி பிழைக்குமே, அவங்க சார்ட் செய்யாமலுக்கு இந்த கேள்வி பிழைக்கும். கட்டாயம் சார்ட் செய்யும். சார்ட் செஞ்சு அதை கேள்வி செய்யலாம்.
vx இன் வர்க்கம் தானே ex இன் வர்க்கம் ex இன் வர்க்கம் என்றக்குள்ள அதுக்கும் வர்க்கமா இதானே வரும் ex இன் வர்க்கம் தானே வரும் sorry வர்க்கம் வராது 44 இங்கில் 15 இந்த விட வந்து இந்த கொலத்தை ஃபில் பண்ணீங்கன்னா இந்த விட வரும் சிரமே அந்த சார்ட்டை செய்யுங்க சரியா சார்ட் செய்யாம உங்களுக்கு விட வராது இதெண்ட லாஸ்ட் விட தான் நான் சொல்றது 44 இன்கில் 15 சரியா அதே போல இதெண்ட விட தான் வந்து 0 ஓகே அப்ப சய 2 தர 0 சக 2 அப்ப இதை சுருக்கும் போது எப்படி வரும்டா சுருக்கலாம் பெருக்கலாம் இதை பெரிய சுருக்கலாம் 5 44 இன்கில் 5 சய 0 சக 2 அப்ப 44 இன்கில் 5 சக 2 அப்ப கோமசி கண்டமண்டா 5 இன் மேல் 44 சய 10 ஓகே சகபத் ஓகே 64 அஞ்சா பிரிங்க 54 அஞ்சா பிரிங்க சொல்லியா 54 அஞ்சா பிரிச்சா விட 10.8 10.8 சிரோமி ஓ 162 15 பிரிச்சாலும் அதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும் அதே ஆன்சர் தான் வரும் நீங்க இடையில சுருக்கலாம் தானே 3ஐயும் 15ஐயும் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசி பெரிய பெருமானத்துக்கு போகாம சுருக்கினா 5 வரும் அப்ப 44 5 சக 2 அப்ப அதுக்கு கோமசி கண்டீங்கன்னா 44 சக 10 54 5 அது சுருக்கினா 10.82 விடும் சரியா ஓகே அதே போல மாறற்றண்ட விட என்ன மாறற்ற சமினா சொல்லுங்க மாறற்றண்ட விட விளங்கல 2.9 ஓகே ஓகே நியம விலகல் என்ன எக்ஸானா எப்படி 1.792 எடுத்தீங்க ஓகே நான் சொல்றது ஏங்க ரூட் போட்டுட்டு உள்ளுக்கு 2.9 போட்டீங்கன்னா விட வரும் ஒன்று தசம் ஓகே நீங்க மட்டன் தட்டி ரெண்டாம் தானத்துக்கு மட்டன் தட்டி எடுத்தா போதும் சரியா அப்ப விட எப்படி வரும் 1.702 அப்ப 1.702 எடுத்தீங்கன்னா போதும் 702 போட்டு ரெண்டு தானத்துக்கு மட்டும் தாண்டுங்க இல்லாட்டி 4 தானத்துக்கு மட்டும் தாண்டி போடும் சரியா ஓகே மணிஹா சொல்லுங்க வேரியபிள் -5x ஆக 3 அதண்ட விட என்ன மணிஹா விளங்கல சவுண்ட் இல்லம் ஏன் செய்யல
விளங்கலையா? எது விளங்கல? இந்த படிச்ச விளங்கலையா? கடைசியில விளங்கலன்னா எந்த பாட்டு விளங்கல? நீங்க பேசுறதும் விளங்கல ஒழுங்கு. சரி, மாரட்டன் காண்றது விளங்கலையா? மாரட்டன் எப்படி காண்ற? Vx அதாவது Ex ல இருந்து Ex வர்க்கத்திலிருந்து கழிக்கணும், Ex முழுவதும் வர்க்கத்தை கழிக்கணும். அப்ப Ex வர்க்கம் என்ன விட 44/15 இது Ex வர்க்கம், இவர் Ex. அப்ப Ex வர்க்கத்தை விட 44/15 சரியா? 44/15 இது Ex இன் முழுவதும் வர்க்கம். Ex வந்து என்ன? 0 இல்ல. அப்ப 0 வர்க்கம் என்ன? 0 தான். அப்ப 44/15 பிரிச்சோம்னா உங்களுக்கு விட வரும் 2.3. ஏன் மாரட்டன் விளங்கல? சின்ன விஷயம் தானே. இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? மணிஹா ஓகே ஓகே. ஆல்ரெடி கொஞ்சம் வாய்ஸ்ல போட்டிக்கலாம். என்னன்னா நீங்க குரூப்ல போடுறது வந்து நான் பார்க்கல. நான் கிளாஸுக்கு போறீங்கனாலும் மெசேஜ் எல்லாம் நான் பார்க்கறே இல்லை. உண்டு வாய்ஸ்ல அடி செட்ல போட்டா நான் பார்க்கலாம். வாய்ஸ்ல போட்டீங்கன்னா நல்லா. அப்போ நம்ம எவ்வளோத்த பிரச்சனையோ அவ்வளோத்த கிளியர் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே. மற்ற விஷயங்களையும் பாருங்க. லாஸ்ட் விஷயத்தை பார்ப்போம். ஓகே, வேரியபிள் -x ஆக 3 விட என்ன? மும்தாஜ் சொல்லுங்க. மும்தாஜ் ஹலோ. 29 வேரியபிள் -5x ஆக 3 இதனை விட 29 ஓ 5ஆவதுக்கு 72.5. ஓகே, நீங்க எப்படி எடுத்தீங்க இதை சொல்லுங்க. அப்போ கவனிங்க. இதனை விட இப்படி வரும் -5x சக 3 இது எப்படி மாத்தணும்? இந்த முன்னுக்கு இருக்க பெருமானத்தின் வர்க்கம் எடுக்கணும் முதல். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்றா பிளஸ் ஆயிடும். அப்ப 5 வர்க்கம் இன்டு வேரியபிள் x. அப்ப 5 வர்க்கம் எத்தனை? 25. வேரியபிள் x ல வருமானம் என்ன? 2.9. அப்ப 25 2.9 பெருக்கினா எத்தனை சமீனா விட? 72.5 விட. ஓம் 2.9 தான் எடுத்த கடைசா. ஓகே, ரசாக்கு 2.9 3 வந்துச்சா?
ஓகே நீங்க 2 3 2 போட்டா 2 3 எங்களுக்கும் அப்படித்தான் வந்தேன். நாங்க 2 தான் போட்டோம். 9 3 போகும் அப்படியோ. சரி சரி விழிச்சது 2 ஓகே 2 3 2 எடுத்தாலும் அந்த 2 3ஆல பெருக்கினீங்கன்னா சரி அது ஆன்சர் தான் சரியா ராஜா அதுல 44 15 வந்து 25 25 சுக்குனா 5 15 சுக்குனா வந்து 3 அது 5 வந்து 44 நடக்கிறது 3 220 3 அது பிரிச்சு அது வந்து கொடுத்து அப்படி வர நீங்க டைரக்டா போடுங்களேன் 25 வரைக்கும் 25 தர 2.93 உங்களுக்கு அந்த விடையை பெருக்கினீங்கன்னாலும் இந்த விட வரும் சிம்பிளா சரியா ராஜா சரி சிம்பிளா செய்ய பாருங்க ஓவரா போவனா ஓகே அப்ப நாங்க ஒரு முக்கியமான ஒரு கணக்கு கொண்டு பார்த்தேன் அந்த கணக்கை நாங்கள் பார்த்து முடிச்சோம் ஸோ அது அடுத்த கிளாஸ்ல நம்ம மிச்ச விஷயங்களை தொடரும் அடுத்த கிளாஸ் வந்து எக்ஸாம் அடுத்த கிளாஸ் வந்து எக்ஸாம் குரூப்ல நான் மென்ஷன் பண்றேன் சரியா ஓகே எல்லாரும் நல்லா கிளாஸ் டைம் 1.30 hours 1.5 மணி நேரம் தான் அது சொல்லிடா எத்தனை கேள்வி என்று சொல்லிடா ஆனா கேள்வி இருக்கும் பேப்பர்ல உங்களுக்கு தந்த டைம் 1.5 மணி நேரம் படிச்சு வரையும் அவ்வளவு பெரிய 1.5 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடியாது அவ்வளவு ப்ராக்டிஸ்லாம் நீங்க இருக்கீங்க சரியா 1.5 மணி நேரம் உங்களுக்கு மிச்சம் அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் எடுப்பேன் சரியா ஒரு சிலாக்கள் ஸ்லோவாக செய்கிறாங்க எழுதிக்காங்க ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க எழுதிக்காங்க அப்போ எல்லாத்துக்கும் காமனாக தான் அந்த அவர் சரியா ஆனால் படித்தது வரைக்கும் பாரு இப்போ மெட்ஸ் பாடம் வந்து உங்களுக்கு டைம் காணான்னு சொல்கிறீங்கண்ணே அந்த டைம் காணாண்ட பிரச்சனை நீக்கிறதுக்கு தான் இப்போ நான் ஒரு எக்ஸாம் உண்டு வைக்கிறேன் இப்போ இன்னும் வந்து 4வது யூனிட் போகுது நான் முடிய போகுது இது முடிஞ்ச 5 யூனிட்னா இன்னும் 3 யூனிட் தானே இருக்கு அப்போ 7 யூனிட் 8 யூனிட்ல மொத்தம் 4 யூனிட்டுக்கு 1.5 மணி நேரம் மிச்சம் 4 யூனிட்டுக்கு 1.5 மணி நேரம் சரியா அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன் சரியாண்ணே எக்ஸாமுக்கு என்ன கேள்வி வரும்ன்றதை நீங்கள் நான் சொல்லல அது சென்னா அது இன்ட்ரெஸ்டாக இருக்காது ஓகே எக்ஸாம் பேப்பரில் பார்ப்போமே நீங்கள் படித்தே பாரு படிக்கிறது வராது சரியா ஓகே தேங்க்யூ